ஓம் சாந்தி 24/3/2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட் டேட் 13/3/98 மதுபன். முரளியின் தலைப்பு ஹோலி வார்த்தையின் அர்த்த சொரூபத்தில் நிலைத்திருப்பது என்றால் தந்தைக்கு சமமாக ஆகுவது. ஹோலி என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று ஹிந்தி ஹோலி, அப்படின்னா ஹோலி பண்டிகை, அந்த கலர்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ எப்பவுமே பாபானுடைய வண்ணங்கள்ல இருக்கணும். இன்னொன்று இங்கிலீஷ் ஹோலி, ஹோலி என்றால் தூய்மை, தூய்மையாக இருக்கணும். மூன்றாவது ஹோலி, நடந்து முடிந்து விட்டது, ஆகையால் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆகையால ஹோலி என்ற இந்த வார்த்தையின் அர்த்தத்துல நிலைத்திருப்பது என்றாலே தந்தைக்கு சமமாகுவது அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இன்று பாப்தாதா நாலா புறங்களிலும் இருக்கின்ற தன்னுடைய ஹோலியஸ்ட், ஹையஸ்ட் மற்றும் ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு, அதாவது உலகத்திலேயே மிகவும் தூய்மையான, மிகவும் உயர்ந்த, மிகவும் செல்வந்தரான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சாக்காரத்தில் எதிரில் இருந்தாலும் சரி, தூரத்தில் அமர்ந்திருந்தாலும், மனதினால் அருகில் இருந்தாலும் சரி, நாலா புறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் எவ்வளவு ஹோலியஸ்டாக ஆகிறார்கள் என்றால், அதாவது எவ்வளவு தூய்மையாக ஆகிறார்கள் என்றால், முழு கல்பத்திலும் யாரும் இது போன்று மகான் தூய்மையான ஆத்மாவாக ஆகவில்லை, ஆகவும் முடியாது. நேரத்திற்கேற்றாற்போல் தர்ம ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய தூய்மை மற்றும் உங்களுடைய தூய்மையில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க தூய்மை ஆகிறீங்க. இந்த தூய்மையின் பிராப்தி அல்லது பலன் எதிர்காலத்துல அநேக ஜென்மங்கள் வரை உடல், மனம், பணம், சம்பந்தம், தொடர்பு மற்றும் கூடவே ஆத்மாவும் தூய்மையாகிறது. ஷரீரமும் தூய்மையாகிறது, ஆத்மாவும் தூய்மையாகிறது. இப்படிப்பட்ட தூய்மை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் பிராப்தியாகிறது. மனம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மை ஆகுவதினால் இப்படிப்பட்ட உயர்ந்த பிராப்தி ஆகிறது. ஆக நீங்கள் அப்படிப்பட்ட ஹோலியஸ்ட், மிகவும் தூய்மையான ஆத்மாக்கள். தன்னை அப்படிப்பட்ட உயர்ந்த ஹோலியஸ்ட் ஆத்மாக்கள், அதாவது மிகவும் தூய்மையான ஆத்மாக்கள் என்று உணர்கிறீர்களா? இப்பொழுது ஆகி இருக்கிறீர்களா அல்லது ஆகிக்கொண்டே இருக்கிறீர்களா? ஆகுவது சகஜமாக இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதா? ஆனால் போன கல்பத்திலும் ஆகியிருந்தீர்கள், மேலும் இப்பொழுதும் ஆகியே தீர வேண்டும். ஆகியே தீர வேண்டும் என்ற விஷயத்துல பக்காவாக இருக்கிறீங்களா அல்லது கொஞ்சம் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்க கூடாது. கனவிலும் கூட தூய்மையற்ற தன்மை முடிந்துவிட வேண்டும், அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அதாவது இன்று ஆகிக்கொண்டிருக்கிறோம், நாளை ஆகிவிடுவோம், இந்த நம்பிக்கை இருக்குதானே? ஆக நீங்கள் ஹோலியஸ்டாகவும் இருக்கிறீர்கள், மேலும் ஹையஸ்டாகவும் இருக்கிறீர்கள். அதாவது மிகவும் தூய்மையானவர்களாகவும் இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் மிகவும் உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள், எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹையஸ்ட் ஆகிறீர்கள், ஆகையால்தான் பூஜிக்கப்படுகிறீர்கள். இன்றைய காலத்தின் ஹையஸ்ட் ஆத்மாக்கள், அதாவது ஒரு காலத்துல ராஜாக்கள் இருந்தாங்க, இப்போ ராஜாக்கள் இல்லை. ஆகையால பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகுவதில்லை.
பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகக்கூடிய உங்கள் முன்பு பூஜாரிகளாகி பூஜை செய்கிறார்கள், வணங்குகிறார்கள். இப்பொழுதும் கூட சுயராஜ்ய அதிகாரி ஆகிறீர்கள். மேலும் எதிர்காலத்திலும் ராஜாவிற்கெல்லாம் ராஜா ஆகிறீர்கள். ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். கூடவே ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட், அதாவது உலகத்திலேயே மிக செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். உங்களுடைய டைட்டில்ல மல்டி மில்லினியர், அதாவது பல கோடி மடங்கு கோடீஸ்வரர்கள் என்பதுதான். மேலும் இது எப்படிப்பட்ட பொக்கிஷம் என்றால், கோடீஸ்வரர்கள், 100 மடங்கு கோடீஸ்வரர்கள், 1000 மடங்கு கோடீஸ்வரர்கள் கூட இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அடைய முடியாது. உயர்ந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தை மூலமாக எப்படிப்பட்ட பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், எங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று அனுபவமும் செய்கிறீர்கள், வர்ணனையும் செய்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இருக்கிறதா, அல்லது 100 மடங்கு இருக்கிறதா, அல்லது 1000 மடங்கு இருக்கிறதா? மிக பெரிய மில்லினியர் கூட இது போன்ற வருமானத்தை சம்பாதிக்க முடியாது. ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு எவ்வளவு நேரமாகிறது? அடி எடுத்து வையுங்கள், எவ்வளவு நேரமாகிறது? 1 வினாடி அல்லது 2 வினாடிகள் என்றே சொல்லலாம். ஒருவேளை 2 வினாடிகள் என்று சொன்னாலும் கூட 2 வினாடிகளில் பல கோடி மடங்கு. அப்போ முழு நாளில் எத்தனை மடங்கு, எத்தனை கோடி மடங்கு ஆனது? கணக்கு போடுங்கள். ஒரு நாளில் இவ்வளவு வருமானத்தை அடையக்கூடிய அப்படிப்பட்ட மில்லினியர்ஸ் யாராவது இருக்காங்களா? இருப்பாங்களா? அது போல. ஆக நீங்கள் ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் அல்லவா? அதாவது உலகத்துல ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு. உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரர்கள் யாரு அப்படின்னு. ஆனா அவங்க கூட ஒரு அடியில பல கோடி மடங்கு சம்பாதிக்க முடியாது. ஆகையாலே நீங்க தான் ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்றார். மேலும் உங்களுடைய பொக்கிஷம் எப்படிப்பட்டது என்றால், தீயிலும் எரியாது, தண்ணீரிலும் மூழ்காது, திருடர்களால் கொள்ளையடிக்கவும் முடியாது, அரசாங்கமும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் அடைகிறீர்கள். ஆகையால் உங்களுடைய இந்த சுய மரியாதை நினைவில் இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா? பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் கையை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் வசதியாக அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டாக இருக்கிறீர்கள். உலகத்திலேயே நீங்க மிக செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். எனவே வசதியாக ஓய்வாக அமர்ந்திருக்கிறீர்கள். பெரியதிலும் பெரிய பல்கலைக்கழகத்திலும் கூட படிப்பதற்கு இது போல சோஃபாவில் அமர்ந்து ஓய்வாக படிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பெக்கர் டு பிரின்ஸாக இருக்கிறீர்கள். பிச்சைக்காரராகவும் இருக்கிறீர்கள், மேலும் இளவரசராகவும் இருக்கிறீர்கள். அனைத்தையும் தியாகம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் பெக்கர், அதாவது பிச்சைக்காரர். அனைத்து பிராப்திகளையும் அடைகிறீர்கள் என்றால் நீங்கள் இளவரசர். தியாகம் செய்யாமல் இவ்வளவு உயர்ந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. அதாவது எல்லாத்தையும் தியாகம் செய்து நீங்க பிச்சைக்காரர் ஆனால்தான் இளவரசர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். தியாகத்தின் பாக்கியம்தான் கிடைத்திருக்கிறது. உடல், மனம், பணம், சம்பந்தம் என்று அனைத்தையும் தியாகம் செய்தீர்கள். அதாவது மாற்றம் செய்தீர்கள். என்னுடைய உடல் என்பதற்கு பதிலாக உன்னுடையது என்று மாற்றிவிட்டீர்கள். அதாவது என்னுடையது என்னுடையதுன்னு என்ன இருந்ததோ அது பாபா உன்னுடையது அப்படின்னு மாத்திட்டீங்க. இப்படி ஒரு வார்த்தையை நீங்க மாத்திட்டீங்க. இந்த ஒரு வார்த்தையை மாத்தினதுனால எல்லாமே மாறிடுச்சு அப்படின்றார். என்னுடைய மனம், என்னுடைய பணம், என்னுடைய சம்பந்தம்,
இப்படி என்னென்னலாம் என்னுடையது என்னுடையதுன்னு இருந்ததோ அதெல்லாம் உன்னுடையதாக ஆக்கிட்டீங்க. ஒரே ஒரு வார்த்தையின் மாற்றம்தான். ஆனால் இந்த தியாகத்தின் மூலம் பாக்கியத்தின் அதிகாரியாக ஆயிட்டீங்க. ஆனால் நீங்க அடையிற பாக்கியத்திற்கு முன்பு இந்த தியாகம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சின்ன விஷயமா அல்லது கொஞ்சம் பெரிய விஷயமாகவும் இருக்கிறதா? சில நேரங்கள்ல பெரிய விஷயமாக தோன்றுகிறதல்லவா? உன்னுடையது என்று சொல்லுவது என்றால் பெரிய விஷயத்தையும் சிறியதாக ஆக்குவது. மேலும் என்னுடையது என்று சொல்வது என்றால் சிறிய விஷயத்தையும் பெரியதாக்குவது. என்ன நடந்தாலும் சரி, 100 இமயமலைகளை விட பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடையது என்று சொன்னால் போதும், மலையும் கூட பஞ்சாக ஆகிவிடும். கடுகு கூட அல்ல, பஞ்சாகிவிடும். பஞ்சு நொடியில் பறந்து போகும். ஆகையால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இமயமலை போன்ற பிரச்சனை இல்ல, 100 இமயமலைகள் போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன்னுடையதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மலையும் பஞ்சாக மாறிடும். மலையும் கடுகாக மாறிடும் உலகத்துல சொல்லுவாங்க. ஆனா பாபா கடுகு கூட இல்ல, பஞ்சாக மாறிடும். பஞ்சு என்ன செய்யும்? பறந்துடும். ஆனால் வெறும் உன்னுடையது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, ஏத்துக்கணும். ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும். ஆக ஒரு வார்த்தையை மாற்றுவது சகஜம்தானே? மேலும் இதில் நன்மையே நன்மைதான், நஷ்டம் எதுவும் இல்லை. எப்போ உன்னுடையதுன்னு சொல்லிட்டீங்களோ அப்போ எல்லா சுமைகளையும் பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க. அப்போ உன்னுடையது நீ பார்த்துக்கோ, நீயாச்சு உன்னுடைய பொறுப்பாச்சின்னு இருப்பீங்க. நீங்க ஒரு பேருக்கு கருவியாக இருப்பீங்க, அவ்வளவுதான். அப்போ இதுல லாபம் தானே? விடுபட்டவராகவும் பரமாத்மாவுக்கு பிரியமானவராகவும் ஆயிட்டீங்க. யார் பரமாத்மாவுக்கு பிரியமானவர்களாக ஆகிறாங்களோ அவங்க உலகத்திற்கும் பிரியமானவர்களாக ஆயிடுறாங்க. எதிர்காலத்தில் மட்டும் பிராப்தி இல்லை, நிகழ்காலத்திலும் இருக்கிறது. அதாவது எதிர்காலத்துல ராஜ்ய பதவி அது இருக்கவே இருக்கு. ஆனா நிகழ்காலத்துல எவ்வளோ உயர்ந்த பிராப்தி. என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லும் போது எவ்வளவு கவலையற்றவர்களாக ஆயிடுவீங்க. விடுபட்டவராக ஆகி பரமாத்மாவுக்கு பிரியமானவராக ஆயிடுவீங்க. எப்போ பரமாத்மாவுக்கு பிரியமானவராக ஆயிடுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உலகத்துக்கு பிரியமானவர்களாக ஆயிடுவீங்க. இது போல ஒரு செகண்ட்ல அனுபவம் செய்திருக்கீங்க, மேலும் செய்து பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா பாபா உன்னுடையதுன்னு சொல்லிடுங்க, ஏத்துக்கோங்க. மேலும் இது பாபாவினுடையது என்று புரிஞ்சுகிட்டு காரியங்கள் செய்யுங்க. அப்போ பாருங்க சுமைகள் லேஸ் ஆகுதா இல்லையா என்று அப்படின்றார். இது போன்ற அனுபவம் இருக்குதானே? அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் அனுபவிகள் தானே? ஆனால் என்ன நடக்குதுன்னா, என்னுடையது என்னுடையதுன்னு சொல்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கு. 63 ஜென்மங்களாக அந்த பழக்கம் இருக்கு. ஆகையால உன்னுடையது உன்னுடையதுன்னு சொல்வீங்க, சொல்லிட்டு என்னுடையதுன்னு சொல்லிடுவீங்க. மேலும் என்னுடையதுன்னு ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆகையால அந்த விஷயம் 1 மணி நேரத்துல முடியக்கூடிய விஷயம்தான், அல்லது 2 மணி நேரத்துல அல்லது ஒரு நாள்ல முடியக்கூடிய விஷயம்தான். ஆனால் உன்னுடையதிலிருந்து என்னுடையதுன்னு ஆக்கிட்டீங்க இல்லையா? அதாவது என்னுடையதுன்னு சொல்லிட்டீங்க, என்னுடையதுன்னு ஏத்துக்கிட்டீங்க. ஆகையால அந்த ஒரு விஷயம் 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல அல்லது ஒரு நாள்ல முடிஞ்சிடுது. ஆனால் உன்னுடையதை என்னுடையதுன்னு ஆக்குனதுனால அதனுடைய பலன் கூட ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த விஷயம் என்னவோ 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும். ஆனால் பச்சாத்தாப ரூபத்துல அல்லது நான் மாறணுன்ற லட்சியத்துல அந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும்.
அதாவது பாபா உன்னுடையதுன்னு சொல்லி பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டு, உன்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னுடையதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். அந்த விஷயம், அந்த பிரச்சனை என்னவோ 1 மணி நேரத்திலயோ, 1/2 மணி நேரத்திலயோ, 1 நாள்லயோ முடிஞ்சிடுது. ஆனால் அதனுடைய பலன் இருந்துகிட்டே இருக்கும். பச்சாத்தாப ரூபத்துல இருக்கும். இப்படி நடந்துருச்சே, நான் இப்படி பண்ணிட்டேனே, ஏன் நான் அப்படி பேசினேன், ஏன் நான் அங்க போனேன் அப்படின்னு அந்த பச்சாத்தாப ரூபத்துல அந்த ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அல்லது நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி செய்துட்டேன், கண்டிப்பா நான் மாறணும். அந்த லட்சியத்துல கூட அந்த நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்துகிட்டே இருக்கும். ஆகையாலே பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்றார், ஒருவேளை உங்களுக்கு என்னுடையது என்ற வார்த்தையின் மீது அவ்வளோ அன்பு இருக்கு, அல்லது பழக்கமாயிருக்கு, அல்லது அப்படியே சொல்லி சொல்லி சம்ஸ்காரம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னுடையதுன்னு தான் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். அதாவது பழக்கம் ஆயிடுச்சு, என்ன பண்றது, நாங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னா பிரச்சனை இல்ல. என்னுடையது என்ற வார்த்தை சொல்லுங்க, ஆனால் என்னுடைய பாபான்னு சொல்லுங்க அப்படின்றார். எப்போ எல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு வருதோ அப்போ என்னுடைய பாபான்னு சொல்லிட்டு முடிச்சிடுங்க. பலவிதமான என்னுடையதை ஒரு என்னுடைய பாபாவில் அடக்கி விடுங்க. ரஷ்யாக்காரர்கள் ஒரு பொம்மையை கொண்டு வருவீங்க இல்லையா? அது பார்க்கிறதுக்கு ஒரு பொம்மையா இருக்கும். ஆனா ஒரு பொம்மைக்குள்ள இன்னொரு பொம்மை, அதுக்குள்ள இன்னொரு பொம்மை, அதுக்குள்ள இன்னொரு பொம்மை, அப்படி செட் ஆஃப் டால்ஸ் இருக்கும். அதுபோல நீங்களும் கூட ஒரு என்னுடைய பாபாவிற்குள்ள அநேக என்னுடையது என்னுடையது என்ற விஷயங்களை அடக்கிடுங்க, முடிச்சிடுங்க. இது செய்ய முடியும் தானே? செய்றீங்க. ஆனா சில நேரங்கள்ல என்னுடையது என்ற விஸ்தாரத்துல போயிடுவீங்க. இப்போ சில நேரங்கள்ல அப்படி இருக்கிறீங்க. சதா என்னுடையது உன்னுடையது ஆயிடணும். அதுல இப்போ வரிசை கிரமமாக தான் இருக்கிறீங்க. இதுல சிலர் நம்பர் 1 ஆக இருக்கிறாங்க, A1 ஆகவும் இருக்கிறாங்க, சிலர் லாஸ்ட் நம்பர்லயும் இருக்கிறாங்க. எனவே ஹோலி பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறீங்க இல்லையா? ஹோலி பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நினைவச்சுக்கோங்க. அதாவது ஹோலி ஆகிவிட்டேன், நான் பாபாவின் உடையவனாக ஆகிவிட்டேன், பரமாத்மாவின் குடும்பத்தை சார்ந்தவனாக ஆகிவிட்டேன். சோ ஹோலி என்றால் ஆகிவிட்டேன். ஆக இப்படிப்பட்ட ஹோலியை கொண்டாடினீங்களா? அதாவது ஒரு ஹோலி பண்டிகையை குறிக்கிறது, கலர்ஸ் போடுறது. இன்னொரு ஹோலி தூய்மையை குறிக்கிறது. இன்னொரு ஹோலி ஆகிவிட்டேன், பாபாவினுடையவனாக ஆகிவிட்டேன் என்பதை குறிக்கிறது. ஆகையில இப்படி நீங்க கொண்டாடினீங்களா? இப்போ என்ன செய்யணும்? இப்போ எரிக்கணும். அல்லது எரிச்சிட்டீங்களா? இதுல யாரும் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லல, யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ஹோலி பண்டிகையில வடநாட்டுல அந்த பழக்கம் இருக்கு. நாளைக்கு ஹோலி பண்டிகை அப்படின்னா இன்றைக்கே எரிப்பாங்க. லோரி அப்படின்னு சொல்லுவாங்க. எரிச்சிட்டு சாமி கும்பிடுவாங்க. பாருங்க, பக்தி மார்க்கத்துல கூட என்னென்ன உற்சவங்கள் காடலோ அது ஞாபகார்த்தம் தான் இருந்தாலும் அதுல கூட ஏதாவது அர்த்தம் இருந்துட்டு தான் இருக்கு. முதல்ல எரிக்கணும், பிறகு கொண்டாடணும். முதல்ல கொண்டாடணும், பிறகு எரிக்கணும்னு இல்ல. முதல்ல எரிக்கணும், அதுக்கப்புறம் தான் பண்டிகையை கொண்டாடணும்னு கொண்டாடுவாங்க. ஆகையால பாப்தாதாவும் சொல்லிட்டு இருக்கிறார், முதல்ல பஸ்மம் செய்யுங்க, எரிச்சிடுங்க, அசுத்தத்தை எரிச்சிடுங்க, பலவீனங்களை எரிச்சிடுங்க, தீய விஷயங்களை எரிச்சிடுங்க, அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. நீங்கெல்லாம் ஏற்கனவே ரொம்ப காலத்திற்கு முன்னாடியே எரிச்சிட்டீங்க தானே? அல்லது இன்னும் ஏதாவது எரிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சிருக்கீங்களா?
உங்க துப்பட்டாவுல கொஞ்சம் முடிச்சு வச்சிருக்கீங்களா? பாண்டவர்கள் உங்க ஷர்ட்ல முடிச்சு வச்சிருக்கீங்களா? அல்லது தாய்மார்கள் முந்தானையில ஏதாவது முடிச்சு வச்சிருக்கீங்களா? பழைய விஷயங்கள. அதாவது எல்லாத்தையும் எரிச்சிட்டீங்களா? அல்லது ஏதோ கொஞ்சம் முடிச்சு வச்சிருக்கீங்களா? உண்மையிலும் பாருங்க, ஆன்மீக ரூபத்துல கொண்டாடுறது, அதன் மூலமாக சக்தி, அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வது, இதெல்லாம் எப்போ செய்ய முடியும்? முதல்ல எரிச்சாதான் கொண்டாட முடியும். முதல்ல எரிக்கணும். அதுக்கப்புறம் தான் கொண்டாட முடியும். கொண்டாடின பிறகுதான் சக்தி, அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். என்டர்டெயின்மெண்ட் ரூபத்துல, அதாவது மன மகிழ்ச்சிக்காக கொண்டாடுறீங்க அப்படின்னா அது வேறு விஷயம். அதுவும் தான் சங்கம யுகத்துல கொண்டாடுங்க. ஏன்னா சங்கம யுகம் அப்படின்னாலே மகிழ்ச்சிக்கான யுகம். ஆகையால மன மகிழ்ச்சிக்கான ரூபத்துல கூட கொண்டாடுறீங்க, கொண்டாடுங்க. நல்லாவே கொண்டாடுங்க. ஆனால் பரமாத்மா வர்ணங்களில் வர்ணம் பூசப்படுவது என்றால் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுவது. அதாவது அவருடைய வர்ணத்தில் அவர் போலவே ஆகிவிடுவது. எப்படி சிவ் பாபா அஷரீரியாக இருக்கிறார், பிரம்மா பாபா அவ்வியக்த ரூபத்துல இருக்கிறார். அதே போல அஷரீரி தன்மையினுடைய அனுபவம் செய்வது அல்லது அவ்வியக்த பரிஷ்டா தன்மையின் அனுபவம் செய்வது, இதற்குதான் வர்ணங்களில் வர்ணம் பூசப்படுவது என்று சொல்வது. அதாவது ஹிந்தில ரங்குமே ரங்கு ஜானா அப்படின்னு இருக்கு. சாதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம யாரு கூட இருப்போமோ அவங்க பழக்க வழக்கங்கள் நமக்கு தானாகவே வந்துடும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க அவங்களோட இருக்காங்க இல்லையா, அதனாலதான் அப்படியே செய்றாங்க, அப்படியே பேசுறாங்க, அந்த பழக்கம் அப்படியே வந்திருக்குன்றாங்க. அது போல நம்ம பாபா கூடவே இருந்து இருந்து அஷரீரி ஆகக்கூடிய பழக்கம், அவ்வியக்த ஆகக்கூடிய பழக்கம் நமக்கு வந்துடணும். பாபாவினுடைய வர்ணங்கள்ல வருது அப்படின்னால அவர் எப்படி இருக்கிறாரோ அது போல நாம மாறிடணும். கர்மங்கள் செய்யுங்க, ஆனால் அவ்வியக்த பரிஷ்டவாகி செய்யுங்க. அஷரீரி நிலையின் அனுபவத்தை எப்போ வேணுமோ அப்போ அனுபவம் செய்யுங்க. இப்படி மனம் மற்றும் புத்தி உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அஷரீரி ஆகிவிடு என்று கட்டளையிடுங்க. கட்டளையிட்டீங்க, அந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க, பரிஷ்தா ஆயிட்டீங்க. அது போல இருக்கணும். அதாவது நீங்க விரும்புற நிலையில உங்களுடைய மனதை ஒரு செகண்ட்ல நிலைநிறுத்தணும். அதிக நேரம் எடுத்துக்க கூடாது. 5 செகண்ட் ஆயிடுத்து, 2 செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ மனம் உங்களுடைய ஆர்டர்ல இல்ல, உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு தான் அர்த்தம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அலைச்சலாக இருந்தாலும், அலைச்சலிலும் கூட ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அந்த மாதிரியான கண்ட்ரோலிங் பவர் இருக்கிறதா? அல்லது அஷரீரி ஆயிடணும்னு யோசிச்சுட்டே அதிலேயே டைம் போயிடுறதா? நிறைய குழந்தைகள் யோகத்துல விதவிதமான போஸ் மாத்திட்டே இருப்பாங்க. அத பாபாவும் பார்த்துட்டே இருக்கிறார். அஷரீரி ஆகணும்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அஷரீரின்னா என்ன? ஆத்ம ரூபத்துல நிலைத்திருப்பது தானே. ஆமா, நான் ஆத்மாதான், சரீரமும் நான் இல்லதானே, நான் ஆத்மா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் வரும்போது ஆத்மாவாக தான் வந்தேன், இப்போ மீண்டும் ஆத்மாவாக தான் மாறணும், இப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? அஷரீரி ஆனீங்கன்னு சொல்லலாமா? அல்லது அஷரீரி ஆகிறதுக்கான யுத்தத்துல இருந்தீங்கன்னு சொல்லலாமா? ஒரு வினாடியில அஷரீரி ஆயிடு அப்படின்னு தானே நீங்க உங்க மனதிற்கு ஆர்டர் பண்ணீங்க. அப்போ ஒரு வினாடியில அஷரீரி ஆயிடணும். அஷரீரி என்றால் என்ன? எப்போ அஷரீரி ஆக முடியும்? எப்படி அஷரீரி ஆக முடியும்? இப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தால் உங்க மனம் அந்த கட்டளையை ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ கண்ட்ரோலிங் பவர் இல்லை தானே. ஆகையால இப்போ நேரத்திற்கு ஏற்றாற்போல் இந்த பயிற்சியின் அவசியம் இருக்கிறது. ஒருவேளை அந்த கண்ட்ரோலிங் பவர் இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் உங்களை அலைச்சலில் கொண்டு வர முடியும். ஆகையால
இந்த ஒரு ஹோலி என்ற வார்த்தையை நீங்க நினைவு செய்தாலும் ஓகே தான். ஹோலி அப்படின்னா இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. நடந்தவை நடந்து விட்டது. அதாவது என்னென்ன நடந்ததோ அது நடந்து முடிஞ்சிடுத்து. அதே நேரத்துல ஹோலி என்றால் ஆகிவிட்டேன். பாபாவினுடையவனாக ஆகிவிட்டேன். மேலும் என்னவாக ஆகிவிட்டீங்க? ஹோலி. அதாவது தூய்மையாக ஆகிவிட்டீங்க. தூய்மையான ஆத்மாவாக ஆயிட்டீங்க. ஆகையாலே ஹோலி என்ற ஒரு வார்த்தையை நினைவு செய்யுங்க. அந்த ஒரு ஹோலி என்ற வார்த்தையின் 3 அர்த்தங்களை யூஸ் பண்ணுங்க. சும்மா வர்ணனை செய்துட்டு இருக்காதீங்க. காரியத்துல கொண்டு வாங்க. மற்றபடி ஹோலி அப்படின்னா நடந்தது நடந்து விட்டது அவ்வளோதான். நடந்தது நடந்து விட்டதுன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. வர்ணனை செய்துட்டு இருக்காதீங்க. அதனுடைய அர்த்தத்தினுடைய ஸ்வரூபத்துல நிலைத்து விடுங்க. நினைச்சோம் அந்த ஸ்வரூபம் ஆயிட்டோன்னு இருக்கணும். மற்றபடி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்க நினைச்ச உடனே அதனுடைய ஸ்வரூபம் ஆயிடணும். அந்த நிலையில நிலைத்திடணும். பாப் தாதா ட்ரில் செய்ய வைத்தார். இப்பொழுது நேரத்திற்கேற்றாற்போல் நிமித்தமாகி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், சதா நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்திற்கான வைப்ரேஷன்ஸை பவர்ஃபுல்லாக தீவிர வேகத்தில் அதிகரிக்கணும். நாலா புறங்களிலும் மனதின் துக்கம் மற்றும் அசாந்தி, மனதின் தொந்தரவுகள் மிகவும் தீவிர வேகத்தில் அதிகரிச்சிட்டு இருக்கு. பாப் தாதாவிற்கு உலகத்தின் ஆத்மாக்கள் மீது இரக்கம் வருகிறது. எந்த அளவிற்கு தீவிர வேகத்தில் துக்கத்தின் அலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதோ அவ்வளவே சுக வள்ளலின் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய மனசா சக்தியின் மூலம், மனசா சேவை அல்லது சகாஷின் சேவை மூலம், உள் உணர்வின் மூலம் நாலா புறங்களிலும் சுகத்தின் துளிகளின் அனுபவம் செய்ய வையுங்கள். தந்தையை அவங்க அழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல பூஜ்ய தேவாத்மாக்களாகிய உங்களையும் ஏதாவது ஒரு ரூபத்துல அழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது உங்களையும் அழைச்சிட்டு இருக்காங்க. ஆகையில சுக வள்ளலின் குழந்தைகளாகிய நீங்களும் கூட கொஞ்சமாவது அவங்களுக்கு கொடுக்கணும். ஆகையாலே ஹே தேவ ஆத்மாக்களே, பூஜைக்குரிய ஆத்மாக்களே, உங்களுடைய பக்த ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுங்க. விஞ்ஞானிகள் கூட நம்ம எப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மனிதர்களுடைய துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் நிறைய சாதனங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த சாதனங்கள் சுகத்தையும் கொடுக்குது, கூடவே துக்கத்தையும் கொடுக்குது. ஆனாலும் நாம கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்கள் மூலம் அனைவருக்கும் சுகம் கிடைக்கணும், துக்கம் கிடைக்க கூடாதுன்னு கண்டிப்பா யோசிக்கிறாங்க. ஆனால் சுயம் தன்னுடைய ஆத்மாவிற்குள் அழியாத சுகத்தின் அனுபவம் இல்லை. ஆகையால மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் உங்கள் அனைவரிடமும் சுகத்தின், அமைதியின், சுயநலமற்ற உண்மையான அன்பின் ஸ்டாக்கின் சேமிப்பு இருக்கிறது. சேமிப்பு இருக்கிறதா அல்லது எவ்வளவு சேமிக்கிறீங்களோ அவ்வளவு செலவாயிடுறதா? ஆகையால இதையும் சோதனை செய்யுங்க. சேமிப்பென்னவோ ஆகுது, ஆனால் சேமிப்பின் கூட கூடவே செலவாயிடலையா அதையும் பார்த்துக்கோங்க. ஞான பொக்கிஷங்களை நீங்க செலவு செய்யறதுனால அது அதிகரிக்கும், குறையாது. ஒருவேளை அடிக்கடி உங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது மாயையின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள்லயே உங்களுடைய சக்தியை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப சேமிப்பு எங்கே இருக்கும்? சேமிப்பு கணக்கு குறைஞ்சிடுறது. ஆகையால சோதனை செய்யுங்க. சேமிப்பு செய்தேன், ஆனால் செலவும் செய்தேன். அப்போ மீதி எவ்வளவு இருக்கோ அக்கவுண்ட்ல? சம்பாதிச்ச சாப்பிட்ட அப்படி இல்லை தானே? 2 நாள் சம்பாதிச்சீங்க,
ஆனால் ஒரு நாள் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சேமிச்சதெல்லாம் செலவு பண்ணிட்டீங்க. அப்ப அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்கும்? அக்கவுண்ட்ல இருக்காது இல்லையா? இப்படியே சம்பாதிச்சீங்க, சாப்பிட்டீங்க, தனக்காகவே ஈடுபடுத்தி காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா, 21 ஜென்மங்களுக்கு என்ன சேமிப்பு செய்தீங்க? சேமிச்சீங்க, குஷி அடைஞ்சிட்டீங்க. ஆனால் எவ்ளோ செலவு செய்தீங்கன்னு சொல்லிட்டு, அந்த செலவினுடைய கணக்க வைக்கல அப்படின்னா, ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஆகையால சேமிப்பு கணக்கையும் பாருங்க. கூட கூடவே தனக்காக எவ்ளோ செலவு பண்ணீங்கன்றது பாருங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது குணத்தை கொடுத்தீங்க, சக்தி கொடுத்தீங்க, ஞானத்தினுடைய பொக்கிஷத்தை கொடுத்தீங்கன்னா, அது செலவு கிடையாது. செலவு கணக்குல வராது. அது சேமிப்பு கணக்குல சேமிப்பாயிடுது. ஆனால் தனக்காக நேரம் வரும் பொழுது செலவு செய்துட்டே இருந்தால், சேமிப்பு கணக்கெல்லாம் காலியாயிடுது. ஆகையால நல்ல விஷால புத்தியுடையவர்களாகி செக்கிங் பண்ணுங்க. அதாவது சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறீங்க, யோகா பண்றீங்க, முரளி கேட்கிறீங்க, தாரணை செய்றீங்க, சேவை செய்றீங்க, சிந்தனை கடலை கடையிறீங்க, உள்நோக்கு முகமுடையவர்களாக இருக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஏகாந்தத்துல இருக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனால் எப்படியெல்லாம் லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு, வேஸ்டா போயிட்டு இருக்கு, அது தெரியறதில்ல. அப்ப தேவையான நேரத்துல ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஆகையால பரந்த புத்தியோடு செக்கிங் பண்ணுங்க. எங்கேயோ வேஸ்ட் பண்ணலையா, என்னுடைய சேமிப்பு கணக்கு குறையலையா பார்த்துக்கோங்க. சேமிப்பின் கணக்கு அதிகமாக இருக்கணும். அதாவது நீண்ட காலத்தின் சேமிப்பு இருக்கணும் அப்படின்றார். மிகவும் சகஜம்தான். ஒருவேளை ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சேமிப்பு செய்து கொண்டே சென்றால் சேமிப்பின் அக்கவுண்ட் எவ்வளவு அதிகமாகி விடுகிறது. எனவே சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு கர்மம் அல்லது ஒவ்வொரு அடியும் பிரம்மா தந்தைக்கு சமமானதாக இருக்கிறதா? அனுபவிகளாக இருக்கிறீர்கள். எப்பொழுதாவது ஒரு நல்ல கர்மம் செய்கிறீர்கள் என்றால், அப்போது அந்த கர்மத்தின் பலனை அதே நேரத்தில் கண்கூடான ரூபத்தில் குஷி, சக்தி மற்றும் வெற்றியின் காரணமாக டபுள் லைட்டாக இருப்பீர்கள். ஏனென்றால் பாபா கூடவே கர்மம் செய்தோம் என்ற நினைவு இருக்கிறது. அதுவே ஒருவேளை ஏதாவது விக்கர்மம் நடக்கிறது என்றால் அதனுடைய பச்சாத்தாபம் கூட ரொம்ப காலத்திற்கு இருக்கும். அதாவது ஒரு நல்ல கர்மம் செய்யும் போது அதனுடைய பலனும் கிடைக்குது. உடனடி பலன், குஷி, சக்தி, வெற்றி இதெல்லாம் கிடைக்கிறதுனால டபுள் லைட்டாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் பாபா கூட இந்த கர்மா செய்தேன்ற ஞாபகம் இருக்கும். அதுவே ஒரு விக்கர்மம் நடந்ததுன்னா கூட அதனுடைய பச்சாத்தாபம் கூட ரொம்ப காலத்திற்கு இருக்கும். பார்க்க போனால் உங்க மூலமாக இப்பொழுது விக்கர்மங்கள் நடக்கக்கூடாது. அந்த நேரம் முடிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது வீண் எண்ணங்கள், வீண் கர்மங்கள், வீண் வார்த்தைகள், வீண் சம்பந்தம் மற்றும் தொடர்பும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் வீண் சம்பந்தம் மற்றும் தொடர்பும் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட சகவாசமோ அப்படிப்பட்ட வண்ணம் பூசப்படுகிறது. சில குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அவங்களுடைய சகவாசத்துல போல, ஆனா அவங்க எங்களை விட மாட்டேங்கிறாங்க. நான் சேரல, ஆனா அவங்க விடுறதில்ல. அப்போ உங்களுக்கு விலக தெரியாதா? ஒதுங்க தெரியாதா? அப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெட்டுப்போன பொருளை கொடுத்தால் வாங்குவீங்களா? வாங்குறவங்க வாங்கல அப்படின்னா கொடுக்கறவங்க என்ன செய்வாங்க? ஆகையால இந்த வீண் சம்பந்தம் மற்றும் தொடர்பும் கூட உங்க அக்கவுண்டை காலி செய்திடுறது. அந்த நேரத்துல இது நான் செய்திருக்க கூடாது அப்படின்னு உங்க மனதிற்கு தோணும். உங்க மனதை அது உறுத்திட்டே இருக்கும். செய்திருக்க கூடாது, ஆனால் செய்துட்டீங்க.
கேட்டிருக்க கூடாது, ஆனால் கேட்டுட்டீங்க. என்ன செய்ய? உண்மையிலும் நீங்கள் முயற்சியாளர்கள் என்றால் வீண் கர்மம் கூட செய்யக்கூடாது. அதாவது இந்த முயற்சியாளர் அப்படின்ற வார்த்தையை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். கேட்கக்கூடாத கேட்டுடுறோம், செய்யக்கூடாது செய்திடுறோம், பேசக்கூடாத பேசிடுறோம். அதுக்கப்புறம் முயற்சியாளர் தானே அப்படின்னு நம்மளையே நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆகையால பாபா இன்றைக்கு முயற்சியாளர் என்றால் வீண் கர்மம் கூட இருக்கக்கூடாது அப்படின்றார். அப்போ உங்களை நீங்க முயற்சியாளர் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க மூலமா ஒரு வீண் கர்மாவும் நடக்கக்கூடாது. இல்ல நான் கவனக்குறைவாக தான் இருக்கிறேன், கவனக்குறைவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ விடுங்க எல்லாத்தையும். ஓய்வா இருங்க, நல்லா தூங்குங்க. திரேதாயுக கடைசியில வாங்க. ஒருவேளை உண்மையிலும் நீங்க முயற்சியாளர்கள் அப்படின்னா ஏதாவது செய்யக்கூடாததை நீங்க செய்துட்டீங்க அல்லது உங்க மூலமா நடக்கக்கூடாது நடந்துடுச்சுன்னா அந்த நேரத்திலேயே உங்க மனசுக்கு தோணும் அல்லது அந்த நேரத்திலே உங்க மனசுக்கு படும், மனதை உறுத்தவும் செய்யும். ஆனாலும் அதை செய்றீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட குழந்தைகளின் அதிசயம் அப்படின்னு தான் சொல்வார். விரும்பல, ஆனாலும் செய்றாங்க. மனம் உறுத்திட்டே இருக்கு, அதையும் கேட்டுட்டே இருக்கிறாங்க, செய்யறது செய்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆத்மாக்கள். இந்த இடத்துல பாபா பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாரு அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்திடுறாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு மனசுக்கு படுது, ஆனா கேட்கறது இல்ல. மனம் உறுத்துது, ஆனாலும் கேட்கறது இல்ல. ஆகையால அந்த விஷயத்துல கடினமான சம்ஸ்காரம் இருக்கு, பிடிவாதம் இருக்கு, நினைச்சது செய்திடுறாங்க. அதுல ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றார். ஆகையாலே வீணான விஷயங்களை மிகவும் கவனமாக செக்கிங் செய்யுங்கள். நல்லது. நாலா புறங்களிலும் இருக்கின்ற ஹோலியஸ்ட் ஆத்மாக்களுக்கு சதா ஹையஸ்ட் நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் செல்வந்த ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சேமிப்பு செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா இரக்க மனமுடைய ஆத்மாக்களுக்கு மன்னிப்பு கடலின் குழந்தைகள் மாஸ்டர் மன்னிப்பு கூடிய ஆத்மாக்களுக்கு உலகத்தின் துக்கமான ஆத்மாக்களுக்கு சகாஷ் மூலம் சுகம் சாந்தியின் துளியை தரக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய சேமிப்பு கணக்கில் நிறைந்திருக்கக்கூடிய மிகவும் வேகமாக முயற்சி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். ஹோலி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து முயற்சியின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். ஹோலி என்றால் எந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டதோ அது முடிந்துவிட்டது, அதை முற்றிலும் முடித்துவிட வேண்டும். நடந்து முடிந்தவற்றை கடந்துவிட்டு முன்னேறுவது, இதுதான் ஹோலி பண்டிகையை கொண்டாடுவதாகும். நடந்து முடிந்த விஷயங்கள் எப்படி அனுபவம் ஆக வேண்டுமென்றால் அது ஏதோ ஒரு பழைய ஜென்மத்தின் விஷயமாக அனுபவம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலை வரும்போதுதான் முயற்சியின் ஸ்பீட் அதிகமாகும். எனவே தன்னுடைய மற்றும் பிறருடைய நடந்து முடிந்து போன விஷயங்களை ஒருபோதும் சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது, மனதில் வைக்க கூடாது, மேலும் வர்ணனையும் செய்யக்கூடாது. அப்பொழுதுதான் தீவிர முயற்சியாளர்கள் ஆக முடியும். ஸ்லோகன். என்னுடையது என்ற அநேக உறவுகளை முடிப்பதுதான் பரிஷ்தா ஆகுவதாகும். இன்றைய அவ்யக்த சமிகை. துக்கம் இல்லாத சக்கரவர்த்திகள் சதா தன்னை சுகத்தின் படுக்கையில்
சுகமயமான உலகத்தில் இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். பிராமணர்களின் உலகத்தில் அல்லது பிராமண வாழ்க்கையில் துக்கத்தின் பெயர் அடையாளமும் இல்லை. ஏனென்றால் பிராமணர்களின் கஜானாவில் இது இல்லை என்று எந்த பொருளும் இல்லை. செல்வம், சம்பந்தம் என அனைத்தும் கிடைத்திருக்கிறது. எனவே துக்கமில்லாத உலகமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் சதா சுக உலகத்தின் குழந்தைகள் மற்றும் எஜமானர்கள், அதாவது சக்கரவர்த்திகள். ஓம் சாந்தி. उपहार मिला संसार खिला, कितना सुंदर लगता है। पवित्रता का जीवन हमको प्यारा लगता है। उपहार मिला संसार खिला, कितना सुंदर लगता है। पवित्रता का जीवन। पर्वत से हो कोई मुश्किल,